ஒரு சிங்கத்தையே வெறும் கையால கிழிச்சு போட்ட சிம்சோனோட பலம் நிஜமாவே அவரோட முடியில தான் இருந்துச்சா? இதோட அதிர்ச்சியான உண்மை என்ன தெரியுமா? சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதன் சொன்ன ரகசியம் அது. அவர் ஒரு நசரேயன், அதாவது பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். நல்லா கவனிங்க, அவரோட முடி வெறும் பலம் கிடையாது, அது கடவுளோட அவர் வச்சிருந்த ஒரு புனித உடன்படிக்கையோட அடையாளம். ஆனா திலீலால் கிட்ட சிம்சோன் தன் ரகசியத்தை சொன்னப்போ அவர் முடிய மட்டும் இழக்கல, கடவுள் கிட்ட செஞ்ச அந்த புனித ஒப்பந்தத்தையே மீறினாரு. முடி வெட்டப்பட்ட உடனே பலம் போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வேதத்துல நியாயாதிபதிகள் 16:20 சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவர் அறியாதிருந்தார். பாத்தீங்களா? பலம் முடியால போகல, அவர் செஞ்ச துரோகத்தால கர்த்தர் அவரை விட்டு விலகினாரு. அந்த நிமிஷமே அவரோட பலமும் காணாம போயிருச்சு. பலம் முடியல இல்ல, பலத்தின் ஊற்று கர்த்தர் தான். அவர் விலகின அந்த நொடியே சிம்சோன் ஒரு சாதாரண மனுஷனா மாறிட்டாரு. ஆனா சிறையில தன் தப்ப உணர்ந்த சிம்சோன், ஆண்டவரே என்னை ஒரு முறை மட்டும் நினையும்னு விசுவாசத்தோட கதர்னாரு. இப்ப பாருங்க, அவருக்கு முடி வளர்ந்ததால பலம் வரல, அவர் விசுவாசத்தோட கூப்பிட்டதால கர்த்தர் அவரை மறுபடியும் பலப்படுத்தினாரு. நம்ம வாழ்க்கையிலையும் பலம் நம்ம திறமையில இல்ல, நாம கடவுளோட வச்சிருக்கிற அந்த பரிசுத்த தொடர்புகள்ல தான் இருக்கு. இந்த உண்மை உங்களுக்கு தெளிவை தந்திருந்தா கமெண்ட்ல கர்த்தரே என் பலன்னு எழுதுங்க. மத்தவங்களுக்கும் இதை ஷேர்